நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே என்னென்ன டைப் ஆஃப் சைடுக்கு என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டிங் கொடுக்கணுன்றதை நம்ம சிவில் டாக்கில் பார்ப்போம். ஐசோலேட் ஃபுட்டிங் தான் நம்ம தமிழ்நாட்டில் காமனாக யூஸ் பண்ணுற ஃபுட்டிங். மேக்ஸிமம் அதான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எஸ்பிசி வேல்யூ வந்து 150 km/m² இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட சாயில் டைப் வந்து கிளே அண்ட் சாண்ட் மிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சாயில் டைப்பாக இருக்கும். டென்ஸு சாண்டாக இருக்கும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கம்மிங் ஃபுட்டிங் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஃபுட் ஏற்றப்போ தான் கொடுப்போம். அதோட எஸ்பிசி வேல்யூ வந்து 150 200 km/m² இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டிங் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ரேப்டர் ஃபவுண்டேஷனாக மேட் ஃபுட்டிங் தான். இதுக்கு வந்து எஸ்பிசி வந்து less than 100 150 km/m² வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி சாயில் டைப்புக்கு வந்து ரேப்டர் ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பைல் ஃபவுண்டேஷன்ங்கிறது வந்து less than 75 km/m² இருக்கக்கூடிய எஸ்பிசிக்கு பைல் ஃபவுண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இதோட சாயில் டைப் எப்படி இருக்குன்னா பிளாக் காட்டன் சாயில், அதாவது நம்ம பார்த்துக்கோங்க களிமண்ணாக்கும் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பைல் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் திருச்சியில் வந்து சத்திரம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீடு சின்ன வீடு கட்டுறதுனால பைப் ஃபவுண்டேஷன் போட்டு தான் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் சைடு தான் இருக்கும். ஃபவுண்டேஷன் ஸ்டெப்டு ஃபுட்டிங், இது வந்து அன்ஈவனான சைல் டைப்பாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுவோம். அது மேக்ஸிமம் அந்த மவுண்டன் ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா காமன் வால்க்கு இந்த ஸ்டெப்டு ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்டெப் ஃபுட்டிங்னா ரூமில் வால் ஃபுட்டிங் தான், அதாவது காமன் வால்னு சொன்னால் ரீட்டைனிங் வால் இந்த மாதிரி வால்க்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த வால் ஃபுட்டிங் சொல்லுவோம். அதை வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங் கூட சொல்லுவாங்க. ஸ்டெப்டு ஃபுட்டிங்னா அன்ஈவனான சாயில் டைப்பாக இருக்கும், அன்ஈவனான கிரவுண்டாகவும் இருக்கும். மவுண்டன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஈவனாக தான் இருக்கும். ஒரு மீட்டருக்கு ஒரு லெவலில் இருக்கும் ஃபுட்டிங், அடுத்து ஒரு மீட்டருக்கு பார்த்தா கொஞ்சம் ஹைட்டாக போகும், அடுத்து டவுன் ஆகும். இப்படி இருக்கிறது வந்து ஸ்டெப்டு ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 250க்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே ஐசோலேட் ஃபுட்டிங் தான் நார்மலாக கொடுப்போம். அண்ட் 150 to 250 வந்து ஐசோலேட் கம்பைன் ஃபுட்டிங் கொடுப்போம். இது நம்ம கம்ப்யூட்டர் தான் கொடுப்போம். அதாவது காலம் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா கம்பைன் ஃபுட்டிங் யூஸ் பண்ணுவோம். அண்ட் 75 to 150 இருந்துச்சுன்னா ரேப்டர் ஃபவுண்டேஷன், 75 less than 75 இருந்துச்சுன்னா பைல் ஃபவுண்டேஷன். இப்போ நம்ம வந்து வாட்டர் டேபிள், அதாவது வாட்டர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் லொக்கேஷனுக்கு வந்து ரேஃப்ட் அண்ட் பைல் தான் நமக்கு சேஃபு. பிளாக் காட்டன் சாயில் வந்துச்சுன்னா சாலோ ஃபுட்டிங்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் ரேஃப்ட் அது பைல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஹெவி இண்டஸ்ட்ரியல் லோடுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம், இது ரேஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு சேஃப்னு கூட. ஃபுட்டிங்கோட ஏரியா கண்டுபிடிக்கிறது எப்படி, ஏரியா இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை எஸ்பிசி வேல்யூ. இப்போ நமக்கு வந்து லோடு வந்து 300 km வச்சுக்கோம், எஸ்பிசி வந்து 150 km/m² வச்சுக்கோம். அப்படி வச்சுக்கும்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு 300 / 150 இஸ் ஈக்குவல் டு 2 m² வரும். ஸோ 2 m² அதோட ஏரியா. அது வந்து ஃபுட்டிங் சைஸ் எப்படி எடுத்துக்கலாம், √2 போட்டிங்கன்னா 1.41 மீட்டர் லென்த்து இன்ட்டு 1.41 மீட்டர் பிரெத்துன்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ரெக்டாங்கிள் 6 போட்டுக்கலாம். ஆனால் நமக்கு ஏரியா வந்து 2 m² வரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் வந்து எவ்வளோ கிரவுண்ட் லெவலில் எவ்வளோ கீழே கொடுக்கலாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை காமா இன்ட்டு 1 - sin by divided by 1 + sin by the whole square. Q எதுவும் அப்ளை பண்ணி நம்ம போகும்போது டெப்த் ஆஃப் ஃபுட்டிங்கோட டெப்த்து கிடச்சிடும் நமக்கு. நம்ம தமிழ் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சாயில் அண்ட் கிளேக்கு வந்து 1.2 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் டெப்த்து கொடுக்கும். மீடியம் சாயிலாக இருந்துச்சுன்னா 1.5 to 2.2 மீட்டருக்கு டெப்த்து கொடுக்கும். டென்ஸ் சாண்ட் ட்ராவல் அந்த மாதிரி டைப் ஆஃப் சாயில் இருந்துச்சுன்னா 2 மீட்டர்லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் கொடுக்கும்.